ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது. எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து இந்த லைட் வந்து டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது, வீடியோவும் கட் ஆகிடுது. ஸோ என்னால் கண்டினியூஸாக பாஸ் போட்டு பேச முடியாமல் ஸ்டாப் ஆகிடுது. ரொம்ப சாரி. நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டுறேன். லென்த்தாக ஒரு வீடியோ, அப்புறம் அதில் பார்ட் 1 லென்த் வீடியோ, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு போட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன செக்ஷன்ஸ்லாம் நான் ஏபிசின்னு போட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து கேப்டன் வந்து விக்ரம் ஆயிட்டாரு. அசிஸ்டன்ட் கேப்டன் வந்து பாரு ஆயிட்டாங்க. ஸோ வெசில் வாஷிங்க்கு திவ்யா போயிட்டாங்க. ஸோ இப்போ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் காலியாக இருக்கு இல்லைங்களா? அதாவது விக்ரமோட பிளேஸ். அப்போ அந்த பிளேஸ்க்கு யாரை பண்ணணும் போது மிச்சம் பேலன்ஸ் 3 ஹெட்ஸ் இருக்காங்கல்ல, பிரஜின், சாண்ட்ரா, அமித் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அமித் வந்து செலக்ட் பண்ணலாம். இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யார் பண்ணணும்னா அசிஸ்டன்ட் மேனேஜரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாரு வந்து சொல்கிறாங்க அமித் வந்து ஓரளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கார், நல்லா இருக்கா, ஒரு கைடன்ஸ் நல்லா இருக்கும்னு. அது சிமா விக்ரமும் ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர் காம்போ நல்லா தான் இருந்தது. இதில் வந்து இப்போ பொறுமையாக பாரு பேச நம்ம சபரி எழுந்து பாரு நீயா பேசுகிற, பொறுமையாக பேசுகிற அப்படின்றாரு. அது நிஜமாவே மனசார ஒத்துக்கிறாரா இல்லை உள்ள வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சி பேசினாரான்னு தெரியாது. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது யாரும் மனசார அங்கே ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இப்போதைக்கு பாருவை குறை சொல்ல முடியாதே அப்படிங்கிற இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணுன்ற இடத்துல இருந்து ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. பாரு இதே மெயின்டைன் பண்ணுங்க பாரு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது பாரு ஃபேன்ஸ்லாம். அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து விக்ரமும் வந்து இப்போ என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பாருங்க, எங்கள் மேனேஜர் நல்லவங்க தப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. விக்ரம் நீங்கள் இதை முதலே கொஞ்சம் அந்த குரூப்பிசம் கூட சேராமல் ஒருங்காக நாமினேட் பண்ணியிருந்தா நானும் உங்களை வீடியோஸ்லாம் திட்டி இருக்க மாட்டேன். நீங்கள் ஃபன்னு ஆக்சுவலி இவரோட யூடியூப்பில் நானும் பார்த்துருக்கேங்க, எனக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த குரூப்பிசம்குள்ளே சேர்ந்து அந்த குரூப்பிசமில் யாருமே நாமினேட் பண்ணாமே இருந்தது இருக்குல்ல, பாரு 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 திவாகர்னு சொன்னது, அதுதான் எனக்கு கடுப்பாக இருந்தது. அந்த நாமினேஷன் வரும்போது நீங்கள் கேமை புரிஞ்சு ஆடலைன்னா அப்போ அந்த கேம்க்கான அந்த டிசர்விங்கே நீங்கள் இல்லை அப்படின்ற இடத்துல தான் அந்த கோவம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்குன்னு வரும்போது இப்போ வந்து நம்ம 2 பேர் சேர்ந்தே வேலை செய்யலான்னு அழகாக சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது அது. நல்லா இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்தே இது ஒர்க் பண்ணலான்ற மாதிரி 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பாருக்கிட்ட இவர் சொல்லிடுறார் விக்ரம், நீ எனக்கு அதே மாதிரி இன்னொன்று வந்து பாரு வந்து அப்போ அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கு ஒரு வகையில் காரணம், அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இதில் எஃப்ஜேலாம் வந்து சாரி சொல்லியிருக்கணுமா, ஏன்னா நைட் ஒரு பஞ்சாயத்து போயிருக்கல துஷார் சுபிக்ஷாக்கெல்லாம். ஸோ அது என்னன்னே எனக்குமே சரியாகவே தெரியல. நான் சொன்னேன் லைவ் எனக்கு நைட்லேருந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்த பஞ்சாயத்துமே எடுத்துகிட்டு வந்து அங்கே பேசுகிறாங்க. இதே கமருதீனும் வந்து திவ்யா வந்து இது மாதிரி பர்சனலாக பேசும்போது அப்படின்னா உடனே சபரி சொல்லிட்டாரு, அதெல்லாம் பேசாத, வெறும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நீ ஓட்டிங் யார் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அதே எஃப்ஜே டீட்டெயிலாக பேசுகிறான். திவாகருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நடந்தது, அப்போ வந்து பாரு இதை பண்ணாங்கன்னு அப்போ இந்த சபரி வாய் திறக்கவே இல்லை. அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல பாரு வந்து அவங்களுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரோ பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நேற்றே நான் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு, ஆமாங்க அந்த பொண்ணு சொல்லும், யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன், எனக்கு அது சரி பண்ண முடியலன்னா உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த திவ்யா பட்டும் படாமல் சொல்லுமே தவிர யாரை இவளை அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. இந்த பொண்ணு சொன்னாலும் அதை காதில் வாங்கலை. ஏன்னா கெமி வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஏன் உங்ககிட்ட டைரெக்டாக அட்ரஸ் பண்ணலாம்ல, அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது கனி யாருமே அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க யாருமே போகவே இல்லை. இவங்க கிட்ட கேட்டதுக்கு, பாரு கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்க வரலன்னா நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி இவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து காலையில் வந்து எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்த்துக்கணும்னு பாரு கிட்ட கொடுத்தப்ப கூட இந்த 2 விஷமும் போய் கனியும் ரம்யாவும் போய் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு முடியல டென்ஷன் அங்கே கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே பஞ்சாயத்து திருப்பி அந்த டேபிள் கிட்ட வந்து நிற்பாங்க திவ்யா கிட்ட. அப்போ பழசில் சொல்கிறேன் நான் கேப்டனாக இருக்கும்போது, ஐ மீன் மேனேஜராக இருக்கும்போது, அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டே சொல்லுங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டே சொல்லுங்கள், நான் அவளை வந்து ப்ரெஷரில் வைக்கணும்னு இவங்க பார்த்தாங்க. அப்போ வந்து கனியும் ரம்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு புரியுது ப்ரெஷராக இருக்கும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவள் கையில் கொடுத்துட்டீங்க. ஒருவேளை அவள் இதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பழிச்சுன்னு இப்படி சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து நல்ல விதமாக காட்டிக்கிறேன்னு தன்னை காட்டிக்குவாங்க அவங்க இந்த டாஸ்கில் அப்படின்னும் போது. ஸோ நான் எங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா நீங்கள் அப்படி தானே 4 வாரமாக வச்சுருந்தீங்க. எந்த டாஸ்க் நான் சொல்லியிருப்பேன்ல, டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கோரிங் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே அந்த பொண்ணு கொடுக்காம இருக்கும். அந்த பொண்ணு போய் சண்டை போட்டு அது வாங்குற இடத்துல தான் அந்த பொண்ணு பொல்லாப்பு சம்பாதிக்கும்னா, இப்போ நீங்களே லட்டு மாதிரி கையில் தூக்கி கொடுத்துட்டீங்களே, இப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அப்புறம் அந்த ஷார்ட் அப்படியே கட் ஆயிரும். அப்புறம் 1, 2 இடத்துல இவங்க திவ்யாவாக போவாங்க. அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பிக் பாஸே வந்து இந்த மேனேஜர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் பாரு கிட்ட சொல்லிடுறாரு. எப்பவுமே இவ்வளோ நாளாக கார்னர் பண்ணுறாரு, இப்போ அவர் பதவியை அவர் காப்பாற்றிக்கணும்னு பயம் வந்துருச்சுல. ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் பர்சனலாக வந்து மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் இல்லாததுனால தான் பிரச்சனை பெருசாக போச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இவர் பதவி இவர் காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பாக பாரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை பாரு சரியாகவே செய்யலைனாலும் அந்த ப்ளேம் ஷிஃப்ட் இவருக்கு தான் வரும் ஆஸ் அ மேனேஜராக அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனாலே என்னமோ தெரில. அப்படியே ஒரு மாஸ்க் போட்டுட்டோ இல்லை நிஜமாவே அவர் மனசாட்சியோடு இப்படி நடந்துக்கிறாரான்னு தெரில. வந்தோடனே பாரு கிட்ட சொல்கிறாரு, பாரு வந்து இது மாதிரி வந்து
வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட எதுவாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்லுங்கள், உங்களால் முடியலன்னா என்கிட்ட வரும் அப்படிங்கிறத அவரும் சொல்கிறாரு. அதே மாதிரி நீயும் வந்து எல்லார்கிட்டையும் போய் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணு பாரு. எங்கேயாச்சும் உனக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்து நீ சொல்கிறத யாராச்சும் கேட்கல, உனக்கு அங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாருக்கு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் போய் அட்ரஸ் பண்ணுது. எவ்வளோ பொறுமையாக பேச முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பேசுது. இப்படி ஒரு இடத்துல துஷார் பெருக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஸ்பீடாக வந்தாங்க, காலை வச்சுட்டாங்கன்ற மாதிரி துஷார் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை விக்ரம் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் விக்ரம் இன்னும் அதை பாரு கிட்ட அட்ரஸ் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி துஷார் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரா இல்லை நிஜமாவே பாரு அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. அப்போ வந்து நான் வேணா பாரு கிட்ட சொல்லி உங்ககிட்ட அப்பாலஜைஸ் கேட்க சொல்கிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்லியிருக்காரு. திருப்பி அப்பாலஜைஸ்னு ஆரம்பிச்சா ஏதாவது பஞ்சாயத்து ஆயிருமோ அப்படிங்கிறதுனால விக்ரம் ஆரம்பிக்கலையான்னு தெரில. அந்த இடத்துல நம்ம பாரு என்ன மேடம் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வரும்போது தான் பார்க்கணும். ஸோ வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லார்கிட்டையும் போய் இது இப்படி பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு புதுசாக ஒரு வன்மகுடம் 4 உருவாயிருக்கு. எதுனா பிரஜின், சாண்ட்ரா, அப்புறம் வந்து திவ்யா. ஏன்னா ஓட்டிங்லேயும் வந்து யாரும் பிரஜின் சாண்ட்ராக்கு போடல. நெக்ஸ்ட் கேப்டனுக்கு எல்லாம் விக்ரமுக்கு போட்டாங்க. எல்லாம் பழைய கூட்டாளிங்களே திருப்பி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னும் போது இவங்க புதுசாக வந்து கூட்டாளிங்களை சேர்த்துக்குவாங்கன்னு நினச்சதானே நீங்கள் அந்த குரூப் கூட சேர்ந்து நாமினேட் பண்ணீங்க. இந்த பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா எல்லாருமா சேர்ந்து பழசு இதுதான் எக்ஸாக்ட் வைல்டு கார்டு. பழசில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து புதுசு அடிக்கிறது தான் வைல்டு கார்டு இது வரும். ஆனால் நீங்கள் பேட்டர்னை மாற்றி போட்டு வைல்டு கார்டு வந்து ஓல்டு கான்டெஸ்டன்ஸை ரேகிங் பண்ணுற மாதிரி பண்ணீங்களே தவிர அந்த சரக்கு 2 நாள் கூட செல்லுபடி ஆகலை. திருப்பி பழசு இருக்கவங்க தான் புதுசு அடித்தாங்க. அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதை பேசியிருப்பேன். மாமியார் மருமக பிரச்சனை மாதிரி தான் ஆகும் வைல்டு கார்டு வந்தால். உள்ளுக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் அடிச்சுக்கிறோம்டா. ஏன்னா நாங்கள் 30 நாள் இங்கே இருந்திருக்கோம். ஆல்ரெடி 1 மாதமோ 30 நாளோ இருந்திருக்கோம். நீங்கள் புதுசாக உள்ள வரீங்க, திடீர்னு வந்து உங்கள் பவர் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்திருக்கோம். அப்போ எங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அப்படின்னும் போது போன சீசன் அனுப்பிச்சு எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சீசன் தான் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டில் அது கொஞ்சம் மாறி வந்துச்சு. ஆனால் 2 நாள் கூட தாக்கு பிடிக்கல. திருப்பி எங்களுக்கு பழைய கூட்டாளிங்களை நாங்களே அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் ஒன்றா இருந்துக்கிறோம். நீங்கள் புதுசு உங்களை நாங்கள் கேப்டனாக ஏற்றுக்க மாட்டோம், கேப்டனாக வந்தாலும் குறை சொல்லாமல் இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பழைய கூட்டாளியாக வந்து விக்ரமே நாங்கள் வந்து இதோ மேனேஜராக ஏற்றுக்கிறோம் எல்லாம் சேர்ந்து அந்த சைடு ஓட்டு பண்ணோன்னே செம்ம காண்டில் இருக்குது திவ்யா, அந்த பிரஜின், அதுக்கப்புறம் அந்த சாண்ட்ரா அப்படின்னு. சாண்ட்ரா பெருசாக கிச்சனில் இருக்கிறதுனால பெருசாக அவங்க வெளில வரல, அது அங்கங்கே வருது. பட் ஆனால் இது இப்படி தான் போச்சு கைஸ். எப்படி போகுது டாஸ்க்குன்னு பார்க்கணும். இப்போ 2 இடத்துல விக்ரமே கூப்பிட்டு பாரு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற, இவ்வளோ பொறுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவரே 2 வாட்டி பாராட்டுறாரு. ஏன்னா சுற்றி எல்லா விஷயத்துக்கும் பாரு தான் போய் பேசுகிறாங்க. விக்ரம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போக மாட்டார். எல்லா இடத்துலையும் போய் பாரு தான் அதை எடுத்து பேசுகிறாங்க. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.